திருவாசகம் எத்தனை தலைப்பு சொல்லுங்க? எத்தனை தலைப்பு? சாப்டர்ஸ் 51. சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோபதிகம் முடிய திருவாசகம் 51 தலைப்பு. வள்ளல் பெருமான் வாழ்ந்தது எவ்வளவு காலம்? 51 ஆண்டு. 1823. மறைஞ்சது 1874. 23க்கு 74க்கு வித்தியாசம் 51 ஆண்டு. திருவாசகம் மாதிரியே அவர் வாழ்க்கை. அவர் வாழ்க்கை பூரா திருவாசகம் தான். அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார். நான் சில நிகழ்ச்சிகளை தான் சொல்ல போறேன். சொந்த அக்கா பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னாரு. அப்புறம் என்னமோ யோசிச்சாரு, பண்ணிடுவோம். சொந்த அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு. முதல் இரவு அந்த பொண்ணு வந்து நிச்சு. இவர் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து அந்த பொண்ணு உட்கார்ந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்தார். இவர் பாட படிக்க ஆரம்பிச்சு. அந்த பொண்ணு உட்கார்ந்து கேட்டுட்டே திருவாசகம், சிவபுராணம், கீர்த்தி திருதகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திருதகவல், திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவம்பாவை, திரு அம்மானை, திருப்பச்சுன்னம், இவர் படிச்சுட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கேட்டுட்டே 658 பாட்டு. முதல்ல திருவாசகத்தை மனைவி கேட்க முற்றோதல் பண்ணினவர் ராமலிங்க சுவாமி. 658 பாட்டு படிச்சாரா? முடிஞ்சுது, விடிஞ்சுது. இதான் ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு தேர் நிலவுன்னு பேர் கொடுத்தான். ஏன் தெரியுமா? இதுதான் தேர் நிலவு. நம்ம சொல்றதெல்லாம் தேர் நிலவு இல்லை. ஹனிமூனுங்கிறீங்கல்ல, இதுதான் தேர் நிலவு. ஏன் தெரியுமா? திருவாசகத்துக்கு தேர். தொல்லை இரும்பிறவி சூடும் தடை நீக்கி அல்லதல் தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாகூரியும் போல் திருவாசகம் என்னும் தேன். ஏன் தேன்? அதுவும் கெட்டு போகாது. அதுல போட்டதையும் கெடுக்காது. கலாச்சோரை எடுத்து உள்ள போடுங்க, 10 நாள் ஆனாலும் அப்படியே திருவாசகம் தேன். திருவாசகம் படிச்சதுனால அதுதான் உண்மையில தேர்தல். அதுக்கப்புறம் 2 பேருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இவருக்கு முன்னால அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? ராமலிங்க சாமி ஒரு பெரிய துணியை போர்த்தி இருப்பார். உடம்பு தெரியாது. ஏன்? அந்த உடம்பு பிரணவதேகம். பிரணவதேகம்னா தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒருத்தர் போட்டோ எடுத்தாங்க. போட்டோ விடல வெள்ளையா போயிடுது. இப்படி எடுத்தா அப்படி எடுத்தா, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போனா, கேமராவை மாத்தினா வெள்ளையா வருது. புரிய முடியல, படம் பிடிக்க முடியல. காற்றால் உணர்த்தப்படாதது, அக்னியால் எரிக்கப்படாதது, தண்ணீரால் நனைக்கப்படாதது பிரணவதேகம். அந்த உடம்பு வெளியே தெரியாம மூடிட்டு இருப்பார். இந்த உச்சந்தலை இருக்குல்ல, அதையும் மூடி இருப்பார். உள்ளுக்க ஒரு சின்ன சீட்டு வச்சிருப்பார். அந்த சீட்டுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. யாரு சார் உங்களுக்கு சொன்னா? திருவானந்த வாரியார் சாமி சொன்னார். சாமிக்கு யாரு சொன்னா? வள்ளலார பார்த்த ஒரு பாட்டி சொன்னான். மூடி இருப்பாரு. இங்க ஒரு சீட்டு வச்சிருப்பாரு. இது அவர் இந்த மூடி இருந்தாரா? அந்த பெண்ணை இறந்து போயிட்டாரா? அந்த துணியை அன்னைக்கு தான் இருந்தார். இதை போட்டு போர்த்தி அவளை புதைச்சு அப்புறம் இவர் இருந்தார். அந்த பொண்ணு அப்படியே இவரை விட பெரிய ஞானியாக கதை முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? திருவாசகத்துல அப்படி ஒரு ஈடுபாடு. வாழ்க்கை முழுக்க திருவாசகம். இவர் சித்தருங்கிறதுக்கு என்ன சார் அடையாளம்? என்ன சித்தர் பட்டியல் இல்ல ராமலிங்க சாமியை சேர்த்து இருக்கிறோம். சித்தருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இப்ப சொல்றேன். வடலூர்ல இருக்க. வடலூர் எங்க இருக்கு? சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. சாமி வடலூர்ல இது மாதிரி ஒரு சொற்பொழிவு சாமி பேசிக்கிட்டே இருக்க. எல்லாரும் கேட்கிறாங்க. திடீர்னு நிறுத்தினார். ஒரு பராசகார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கார். அவரை கையை காமிச்சார். அவர் எந்திரிச்சு
ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடுறது? போ. ஒருத்தருக்கு ஒண்ணு புரியல. அந்த ராஷ்டிரா எந்திரிச்சு ஓடுற ஒரு ஆளுங்க எங்கதான் போறாருன்னு பார்க்கறதுக்கு பின்னால ஓடுற. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு வாயை திறந்து நிற்குது. மராசுதார் அந்த இடத்துக்கு போயிட்டார். கும்பிடுறாரு. மன்னிச்சுக்கோ, ராமலிங்க சாமி மேல நாம் கொடுத்த ஆணையை விடுத்து விட்டேன். பாம்பு தலையை கீழே போட்டுட்டு போயிடுச்சு. கதை உங்களுக்கு புரியலே இல்ல, இப்ப சொல்றேன். இந்த மராசுதார் வீட்டை விட்டு புறப்பட்டு வண்டியில வந்திருக்கார். திடீர்னு சிறுநீர் கழிக்கணும்னு தோணியது. இதெல்லாம் எப்ப? 1850, 53 அந்த காலம். உடனே அந்த பக்கம் ஒரு ஓரத்துல போய் சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு சிறுநீர் கழிக்க உட்கார்ந்து இருக்கார். எதிர்த்தாப்புல கருநாகம் படப்படுத்துச்சு. சப்த நாடியும் முடிஞ்சு போச்சு. ஒரு போடு போட்டுதுன்னா கதை முடிச்சு. ராமலிங்கத்தின் மீது ஆணை இல்லை. பாம்பு வாயை திறந்தது அப்படின்னு இவர் ஓடியத்த அது எங்களுக்கு போகுது. ராமலிங்க சாமி இப்ப சொல்றாரு, ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பற்றி போடுறது? அது சாப்பிடாது. ஒண்ணும் வாயை திறந்த முடிஞ்சு இருக்கு. போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. ஓடி போய் ராமலிங்கத்தின் மீது நான் வைத்த ஆணையை விடுவித்து விட்டேன், மன்னிச்சுக்கோ. பாம்பு தலையை கீழே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, இவர் சித்தராட்டியா? எங்கே எது நடந்தாலும் அவருக்கு ஆனா சொல்ல மாட்டேன். சித்தர்கள் அப்படி ஒரு வகை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் நான் காட்டு பக்கம் போவேன், மலை பக்கம் போவேன், யாரும் என்னை தொடரக்கூடாது சாமி சொல்லிட்டார். விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஒருத்தர் எங்கதான் போற, நமக்கு வராதேன்னா அங்க வரும், போகாதேன்னா போவோம், பேசாதேன்னா பேசுவோம், நினைக்காதேன்னா நினைப்போம். நமக்கு பழக்கம் அப்படி. இந்த ஆள் எங்க போறாரு பார்க்கணும். பின்னாலே போயிட்டான். குகைக்குள்ள போயிட்டாரு. அப்பா மலை குகை, சாமி அங்க போயிட்டாரு. மெதுவா போய் எட்டி பார்க்கறான். கை அந்த பக்கம், கால் இந்த பக்கம், தலை இந்த பக்கம், இந்த ஒரு பக்கம் கிடைக்கும். எப்படி இருக்கும்? ஐயோ, சாமியை யாரோ வெட்டி விட்டாங்க. ஓடி வந்து ஊருக்குள்ள சொல்லி, ராமலிங்க சுவாமியை யாரோ வெட்டி விட்டாங்க. ஊரே திரண்டு எல்லாம் போகுது. சாமி எதிர்த்தாப்புல நடந்து வந்த. புரியுதா? ஞானிகள் உடம்பை பிரிக்கவும் கற்றுக்கொண்டவர்கள், உடம்பை இணைக்கவும் கற்றுக்கொண்டவர்கள். இது பெரிய வேலை. சித்தர்களை தவிர யாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அவர் சித்தர் என்கிறதுக்கு இன்னும் ஒன்று சொல்றேன். கருங்குடின்னு ஒரு இடம். இந்த வடலூர் மேட்டுக்கு வந்தது பக்கத்துல தான். அங்கே இவர் ராத்திரி உட்கார்ந்து இருக்கார். ராமலிங்க சுவாமி திருவருப்பா எழுதிக்கிட்டே இருக்க. அந்த வீட்டுக்கார அம்மா வந்தது. சாமி, என்ன, நான் ஒரு கல்யாணத்துக்காக போறேன், நாளைக்கு காலையில தான் வருவேன். நீங்க விளக்க வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. விளக்கு என்ன விளக்கு? அகல் விளக்கு. அந்த விளக்கு ராத்திரி பூரா அதுதான். இந்த லைட்டா இருந்துச்சு கிடையாது. எல்லாம் 1850, 55 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். சாமியா, அங்க தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சுங்க. இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன், விளக்கு ஒத்துங்க. ராத்திரிக்கு இங்க இருக்க, நான் காலையில வந்துடுறேன். அந்த அம்மா போயிடுச்சு. இவர் ராத்திரி பூரா திருவள்ளுவர் அருட்பெருஞ்சோதி அகவல் 1008 வரி ஒரு ராத்திரியில் எழுதி முடிக்கப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒன்று சொல்ற தெரியுமா? இலங்கும் ஐந்தொழில்களும் யான் செயல் தந்தனை அலங்களில் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. 5 தொழிலையும் நான் செய்ய நீ கொடுத்தாய். என்ன 5 தொழில்? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். கடவுள் பண்ணக்கூடிய 5 தொழில். இலங்கும் ஐந்தொழில்களும் யான் செயல் தந்தனை அலங்களில் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இப்படி எழுதுறார். ராத்திரி பூரா எழுதியாச்சு. அந்த அம்மா காலையில வந்து பார்க்குது, என்ன அப்படியே தண்ணியை காணும். பார்த்தீங்களா?
சாமின்னா இவர் பார்க்கிறாரு, சிரிக்கிறார். தண்ணியில விடவே எரியுமான்னு கேட்கிறீங்களா? இன்னும் 2 பேர் இப்படி செய்கிறது. நமிநந்தி அடிகள் பெரிய புராணம். திருவாரூர்ல உள்ளுக்கவே ஒரு கோயில், திருவாரூர் கோயிலுக்குள்ள ஒரு கோயில். நமிநந்தி அடிகள் அந்த கோயிலுக்கு போற இருட்டா கிடக்கு. ஐயோ விளக்கேற்றணும்னு நினைக்கிறார். என்ன கிடையாது. இவர் ஊரு ஏமப்பேரு. அங்க போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். எதிர்த்தாப்புல சமணர்கள் கொடு. நான் இப்ப சொன்னேன் பெண்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு, அந்த புண்ணியவார்கள் அந்த வீடு எதிர்த்தாப்புல இவர் அங்க போன கோயிலுக்கு விளக்கேற்றணும். என்ன கொடுக்க இருந்து அங்க போய் கேட்ட அவன் என்ன சொன்னான்? நீ கோயிலுக்கு தானே ஏத்துற, தண்ணியை ஊத்தி ஏத்து எரியும். திமிரு வந்தாரு, கடவுளை கும்பிட்டாரு, தியாகராஜாவை கும்பிட்டாரு, பாடி எடுத்தாரு, குளத்து தண்ணி எல்லா விளக்களையும் ஊத்தினாரு. விளக்கு நம்பிநந்தி நீரால் விளக்கிட்டமை நீள் நாடு அறியும் அன்றே. அப்பர் சுவாமிகள் தேவான். இன்னொருத்தர் யார் தெரியுமா? ஷீரடி சாய்பாபா. இந்த மாதிரி அந்த பகுதியில் வாழ்ந்த பெரிய மகான். ரொம்ப பேருக்கு தெரியல, தப்பா நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் ஷீரடியில உள்ள விளக்குக்கு எண்ணெய் கொடுத்தாங்க. ஒரு நாள் என்னமோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. முஸ்லிம் சாமியாருக்கு கொடுக்கிறது. அவர் முஸ்லிமே இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு போன ஜென்மத்தில் யார் கபீர் தாசரோ அவர் இப்பொழுது ஷீரடி பாபாவாக பிறந்தார். போன ஜென்மத்தில் யார் ராமானந்தரோ அவர் இப்பொழுது குருநாதராக பிறந்தார். கோபால் ராவ். பெரிய கதை இருக்கிறது. ராமானந்தர் கபீர் தாசர் ஒரு டாக்டர். அவரு இந்த ஷீரடி சாய்பாபாவை பார்க்க மாட்டேன். நான் அப்படி சொல்றேன், அந்த முஸ்லிமை நான் என்ன பார்க்கிறது? அப்படி ஒரு நினைப்பு பார்த்தாரு. கூட போலவர் சொன்னாரா, வந்து பாருங்க, பிடிச்சா நின்றுங்க, இல்லைன்னா போயிடுங்க. அரை மனசா வந்து நின்றுருக்காரு. பாபா அங்க உட்கார்ந்து இருக்காரு. இவர் பார்க்கிறாரு, என்னடா இது? தசரத ராமன் உட்கார்ந்து இருக்கிறான். இவர் ராமபக்தன், நம்ம டாக்டர். ராம் 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 கால விட்டுட்டேன். ராமன்ல உட்கார்ந்து இருக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஷீரடி சாய்பாபா சிரிக்கிறார். எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிறந்த நாள் எது? டாக்டர் கேட்கிறார். அவர் சிரிச்சபடி, ராமநவமி. இன்னைக்கும் ராமநவமி தான் ஷீரடி சாய்பாபாவுக்கு பிறந்த நாள். நான் ஷீரடி போயிருக்கேன், கும்பிட்டுருக்கேன், பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் அது கடைசியில எங்க சிவபெருமான் வந்துடும். நினைப்புல வச்சுக்கிட்டு இவர் அப்படி வாழ்ந்தார். எதுக்கு சொல்ல வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. தண்ணி கொடுக்கப்படாது, எண்ணெய் கொடுக்கப்படாது. இவர் பார்த்தார், ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் போதை இருந்துச்சு. தண்ணியை ஊத்தன, கலக்கல, குடிச்சுட்டேன். எல்லாரும் பார்க்கிறாங்க, என்ன செய்யப்படும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்தார், விளக்கலை எல்லாம் ஊற்றினார், எரிச்சார். ராத்திரி பூரா விளக்கு. நம்ம ராமலிங்க சுவாமிகள் கருங்குடியில செய்த சேவை. அவரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் சர்வ சாதாரணம். நமக்கு தான் இதெல்லாம் பெருசு. அவங்களுக்கு இது ஒண்ணும் கிடையாது. ஒருத்தவன் தான், சாமி நீங்க சித்தர் இருக்கிறாங்க, மண்ணை தங்கமாக்குவீங்களா? குடு. கையில வச்ச பார்த்தா தங்கம். கேட்டா கிணத்துல போட்டு. ஓ கேட்டா நாளைக்கு திருப்பேன். கிணத்துல தூக்கி தலையை சுத்தி எரிச்சுட்டு போயிட்டாரு. கடைசி காலத்துல இவரை போட்டோ எடுக்கவாங்க. போட்டோ எடுக்க உடம்பு பிரணவதேகம். அதுக்காக என்ன பண்ணாங்க? சாமியை எப்படியாவது நினப்புல வச்சுக்கணும்னு ஒருத்தன் குயவன் மண் எடுத்தான். வள்ளலார் மாதிரியே அப்படியே அசலா அந்த முக்காடு போட்டு முகத்துல விசனக்குறி. ஐயோ நான் இவ்வளவு சொல்றனே, ஒருத்தனுக்கு கேட்க மாட்டேங்கிறானே. கடைபிடித்தேன், கொள்வாரில்லை, கட்டி விட்டேன். அந்த ஏக்கம் முகத்தில் தெரியும். அப்படியே பண்ணிட்டான். இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். வாங்கி பார்த்தாரு. அட பாவி, பொன்னான உடம்ப மண்ணாக்கி விட்டியே. கீழே போட்டு உழைச்சிட்ட.
அது அப்புறம் ஒண்ணு தயார் பண்ணனா அதை வச்சுதான் நெய் கும்பிட்டு அந்த உடம்பு பிரணவ தேகம் கடைசியிலே உடம்புல பிரிச்சு விட்டுட்டார். அந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன். வள்ளலாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 4 காரணம். வள்ளலார் பிறந்தது 1823. அதுக்கு 120 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். 120 வருஷம் 260. அவரு சுபானு வருஷம் புரட்டாசி மாதம், நான் சுபானு வருஷம் ஆடி மாசம். அம்மா சுபானு வருஷம். 10 வருஷம் முன்னால நீங்க 10 வருஷம் முன்னால சுபானு வருஷம் சிவா. சரியா 120 வருஷம். அதுவும் சுபானு, இதுவும் சுபானு. 2வது ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். நீங்க என்ன நட்சத்திரம்? சித்திரை. வள்ளலாரும் சித்திரை நட்சத்திரம். 2வது ஐயா ஞாபகம் வச்சுங்க, வள்ளலார் சித்திரை நட்சத்திரம். 3வது உங்களுக்கு ஜாதகம் இருக்காங்க, ஒரு பெரிய பொருத்தம் பார்த்தாங்க. 5ல கேது. வள்ளலாருக்கு 5ல கேது. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். கேது ஞானகாரன். போன ஜென்மத்து புண்ணியம் ஞானம் தான் வந்திருக்குமே தவிர வேற ஒண்ணும் வராது. ஞானம் பத்தல. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில ஞானம் கரெக்டா கேது. இன்னொரு காரணம், அவருக்கு திருவாசகத்தின் மேல பிரியம். நமக்கு உயிரே திருவாசகம் தான். இந்த வீட்டுக்கு பேரே திருவாசகம் தான். சுபா அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து வீட்டை பார்த்தாரு, அழகா சொன்னாரு, இதுவரை உங்களுக்குள் திருவாசகம் இருந்தது, இனிமேல் திருவாசகத்துக்குள் நீங்கள் இருப்பீர்கள் அன்னை. அதனால நமக்கு இந்த வள்ளலார் மேல ரொம்ப பிரியம். எத்தனை மூலிகை, எவ்வளவு வைத்தியம். சித்தருங்கிறதுக்கு அது ஒரு காரணம். 1952 எனக்கு அப்போ 9 வயசு. எங்க சித்தப்பா ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்புக்கு என்ன தெரியுமா? ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, பசிக்காது, எடை குறையும். சரிதானா? 3 வியாதி. பசிக்காது, தூக்கம் வராது, எடை குறையும். வேற என்ன பண்ணணும்? என்ன பணம் இருந்து என்ன பண்றது? ஆடு ஒடுங்கிட்டே போறாங்க. என்ன வைத்தியம் ஒண்ணு ஆகல. வள்ளலாருடைய புத்தகத்தை தற்செயலாக படிச்சேன். அதுல கரிசலா கண்ணின்னு ஒன்று எழுதியிருக்கேன். கரிசாலை என்று பேர், பொத்தலை கையாண்டகாரை என்று பேர். மஞ்சள் பூ கரப்பான், வெள்ளைப்பூ கரப்பான். வெள்ளைப்பூ கரப்பானை தைலம் தேய்க்க பயன்படுத்தலாம், மஞ்சள் பூ கரப்பானை சாப்பிடலாம். வள்ளலார் ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது மஞ்சள் பூ கரப்பானை சாப்பிட வேண்டும். காலையில அது வச்சு பல்லு வளர்க்கணும், கொஞ்சம் சாத்த உள்ள தள்ளணும். மஞ்சள் பூ கரப்பான். இந்த லிவர்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா மஞ்சள் காமால அந்த திருப்பகமே வராது. கரப்பான். இதெல்லாம் ராமலிங்க சாமி எழுதியிருக்க. இதை அவர் பார்த்தாரு. உடனே திருச்சிராப்பள்ளிக்கு போனார். திருச்சிராப்பள்ளியில விசாரிச்சாரு. கரப்பான் கிடைச்சி வாங்கிட்டு வந்தாரு. நல்ல துவையல் வச்சாரு. காலம்பர 2 இட்லி துவையல் சாப்பிட்டாரு. 11 மணி பச்சை பச்சையா மோஷன் போச்சு. மத்தியானம் 1 மணி பசிக்குது நேசம். அப்புறம் 2 இட்லி, திரும்பவும் துவையல். இட்லிக்கு துவையல் தொட்டுக்கிறது இல்ல, துவையலுக்கு இட்லியை தொட்டுக்கிறது. அப்படி சாப்பிட்டாரு. சரியா போச்சு. சாயந்தரம் ராத்திரி ஒரு நாள் மறுநாளைக்கு பசிக்குது. பசிச்சு சாப்பிட்டா தூக்கம் வருது. அதுக்கப்புறம் தைலம் வச்சு காய்ச்சி, நானும் தைலம் காய்ச்சி எத்தனையோ காலம் இந்த தைலத்தை தேய்ச்சேன். ஞாபக சக்தி விடாது, நல்லா இருக்கும். மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும், லிவர் நல்லா இருக்கும். கரிசலாக சொல்லி கொடுத்தது யாரு? ராமலிங்க சுவாமி. 3 பச்சையில சொன்னார் வள்ளல் பெருமான் சித்தர். அதுக்காக இவ்வளவு சொல்றேன். 3 பச்சையில என்ன தெரியுமா? 1 கரிசலா கண்ணி, இன்னும் 1 தூதுவளை, 3வது முசுமுசுக்கை. இந்த உடம்புல வியாதி வாரதுக்கு என்ன காரணம்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய 3. காற்றில தகராறு வந்தாலும் போச்சு, தண்ணீர தகராறு வந்தாலும் போச்சு, உடம்பு சூடு கூட குறையானாலும் போச்சு.
இந்த மூணையும் மாத்துறதுக்கு ஒரே வைத்தியம் 3 பச்சை. தண்ணிக்கு கரிசலாங்கண்ணி, காற்றுக்கு முசுமுசுக்கை, வெப்பம் அக்னி நெருப்பு, அதுக்கு தூதுவளை. சாப்பிடுகிறார். எப்படி சாப்பிடணும் தெரியுமா? வள்ளலார் வைத்தியம், சித்த வைத்தியம் எழுதுகிறார். 3ஐயும் வாங்கிட்டு வா. நிழற்காய்ச்சல்ல காயவை பொடி பண்ணு. கரிசலாங்கண்ணி 2 பங்கு, தூதுவளை 1 பங்கு, முசுமுசுக்கை 1 பங்கு, 2:1:1 கலந்துக்கோ. காலையில தேன் விட்டு சாப்பிடு. காபி டீ சாப்பிடாதே. நமக்கு ரொம்ப பிரச்சனை. இவ்வளவு சொல்லிவிட்டு பிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உசிரே காப்பியில. காபி டீ சாப்பிடாதே, மோரிஞ்சாதம் சாப்பிடு. 45 நாட்களில் பகலில் நட்சத்திரங்களை பார்க்கலாம். பகல்ல நட்சத்திரத்தை பார்க்க முடியல. ஏன்? கண் பார்வை சூரியனை தாண்டி போக மாட்டேங்குது. ஆமா, நட்சத்திரம் சூரியனுக்கு அப்பாலே இருக்கு. பார்வை அதுக்கு மேல போக மாட்டேங்குது. அவ்வளவு கூர்மையாயிருமா பார்வை. யார் எழுதினா? ராமலிங்க சுவாமி எழுதுகிறார். எத்தனை வைத்தியங்கள்! என்னையும் இருப்பதாக்கினன் அப்படின்னு திருவாசகத்தில் ஒரு வரி. அதை முடிச்சுக்கிட்டாரு. சாகக்கூடாது, என்னைக்கு இருக்கணும், மரணமில்லா பெருவாழ்வு. கடைசி அவர் சாகலைங்க, உடம்பை பிரிச்சு விட்டுட்டார். அதனால நான் முன்னால சொல்றேன். இப்போ அவருடைய வரலாறுக்குள்ள நம்ம கொஞ்சம் போல போறோம். அதுக்கப்புறம் பல செய்திகள் இருக்கின்றன. துறவிகளில் புரட்சி துறவி பண்ணலாம் எழுதி வச்சு 1823 அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி பிறக்கிறார். சுபாறு வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி 1823. சரியா அதுக்கு 100 வருஷம் கழிச்சு 1923 ஒருவர் பிறந்தார். அவர் வள்ளலாருடைய கொடியை உயர்த்தி பிடித்தார். வள்ளலாருக்காக நிறைய இயக்கங்களை உண்டாக்கினார். அவருக்கு பெயர் பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம். சரியா 100 வருஷம். 1823 வள்ளலார், 1923 பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா. இப்ப 2023 வள்ளலாருக்கு 200வது ஆண்டு, மகாலிங்க ஐயாவுக்கு 100வது ஆண்டு. அப்பா பேரு ராமைய பிள்ளை, அம்மா பேரு சின்னம்மையா. ராமையன், ராமன்கிறது பெருமாள் பேரு ராமன். சின்னம்மாங்கிறது யாரு? நீங்க தமிழ்நாட்டில் வந்தெல்லாம் கேட்கக்கூடாது. பொதுவா சின்னம்மான்னா யாரு? மூதேவி, ஸ்ரீதேவி. மூதேவி முதல்ல வந்தா பார்க்கடலே, அப்பதான் ஸ்ரீதேவி வந்தா. முதல்ல வந்தவனுக்கு பெரியம்மான்னு பேர், 2வது வந்தவனுக்கு சின்னம்மான்னு பேர். சின்னம்மைன்னு பேர் வச்சாலே அது மகாலட்சுமி. 2 பேர்ல யாரு தேவையில்ல? பெரியம்மா தேவையா, சின்னம்மா தேவையா? நாடகத்துல 2 பேரும் வந்தாங்களாம், மூதேவி ஸ்ரீதேவி. நாங்க 2 பேர்ல யாரு ரொம்ப அழகு? இவர் தான் இந்த பியூட்டி கான்டெஸ்டுக்கு ஜட்ஜ். யாரு? இந்த பிரம்மச்சாரி நாரதன். 2 பேரையும் பார்த்தாராம், யாரு ரொம்ப அழகு? ரொம்ப அழகு. மகாலட்சுமி அழகுன்னு சொன்னா மூதேவி இவர்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கலாம். மூதேவி அழகுன்னு சொன்னா மகாலட்சுமி போயிடலாம். கெட்டிக்கார நாரதன் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்களாம், திருப்பி வந்தாங்களாம். ஸ்ரீதேவி உனக்கு முன்னழகு அதிகம், மூதேவி உனக்கு பின்னழகு அதிகம் தான். இப்ப நாரதர் புரிஞ்சுக்குவார். சின்னம்மான்னா யாரு? மகாலட்சுமி. ராமையர் சின்னம்மாள். ராமைய பிள்ளைக்கு குழந்தை இல்லை. 6ஆம் தாரம் இந்த பொண்ணு. அந்த காலங்க ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணி 6ஆம் தாரத்துக்கு பிள்ளை, 5 தாரத்துக்கு பிள்ளை இல்லை. இந்த 6ஆம் தாரத்துக்கு வரிசைக்கு பிள்ளை சபாபதி பிள்ளை, பரசுராம பிள்ளை, சுந்தரத்தம்மாள், உண்ணாமுலை அம்மாள். நானாச்சா 5வது பிள்ளை ராமலிங்கம். 5வது பிள்ளை ராமலிங்கம் 1823. இந்த குழந்தைக்கு 6 மாசம். அவங்க அம்மா குழந்தையை தூக்கிட்டு சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு போறாங்க. இந்த நடராஜா பார்த்திருக்கீங்களா? அவங்க பக்கத்துல ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா?
அது என்ன சிதம்பர ரகசியம்? நான் அந்த காலத்துல எப்போ ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால அங்க போனேன். சிதம்பரம் நடராஜாவை கும்பிட்டேன். இந்த ரகசியம் என்னன்னு பார்க்கணும். ஒரு 10 ரூபா கொடுத்தேன். அந்த 50 அவரு பார்த்தாரு. ஒரு தீபம் காமிச்சார். இதான் ரகசியம். என்னையா ஒண்ணுங்கிறது அதான் ரகசியம் போகிறதில்ல. நான் என்ன பண்றது? ஏதோ செவத்துல அப்படி ஒரு மாலை, ஒரு துளசி மாலை மேல போட்டு இதான் ரகசியம். நான் பார்த்துட்டு வந்து சரி, இதான் ரகசியம். ஊரநடிகள்னு ஒரு பெரிய ஞானி, வள்ளலாரை எழுத்தெண்ணி படித்தவர், வள்ளலார் வாழ்க்கையை வெளிப்படுத்தியவர், வள்ளலார் மாதிரியே வாழ்ந்தவர். இப்பதான் காலமானார். 94-95 வயசு. எனக்கு ரொம்ப பிரியமானவர், ரொம்ப வேண்டியவர். ஊரநடிகள் ஒரு முறை சொன்னார், ரகசியம்னா தெரியுமா? என்ன? வெளி, வெட்ட வெளி. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நிமிந்து பார்க்கிறேன், ஒரு விளக்கு தெரியுது. விளக்குக்கு என் கண்ணுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஸ்பேஸ், வெளி இருக்கு. அது ரகசியம் தானே, தெரியுமா? வெளி தெரியாது. நிமிந்து பார்த்தா விளக்கு தான் தெரியுது, இந்த ஸ்பேஸ் தெரியாது. சிதம்பரம் என்பது ஆகாச கஷேத்திரம். நீ ஆகாயத்தை பார்க்க முடியாது, ஆனா பார்த்தா தெரியுதே சார். அது கீழே உள்ள அமைப்பை தவிர மேல போய்கிட்டே இருக்கணும், தொட முடியாது. அந்த நிறங்கள் மாறும். ஆகாசம், வெளி, வெட்ட வெளி, அதான் ரகசியம். அப்படின்னா என்ன? தீபம் காட்டுற தீபத்துக்கும் நம்ம கண்ணுக்கும் இடப்பட்டதுதான் சிதம்பரம். இந்த குழந்தை அங்க போயிடுச்சு. அப்பா அம்மா இது குழந்தை தூக்கிட்டு போறாங்க. இங்க போச்சா நடராஜர் சிரிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சிரிக்கிறாரா இல்லையா? என்ன யாராவது பார்த்துருக்கீங்களா? பதிலுக்கு யாராவது சிரிச்சிக்கலாம். நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா ஒரு மரியாதைக்காவது சிரிக்க வேண்டாமா? யாரும் சிரிக்கிறது இல்லை. இந்த குழந்தை சிரிச்சு. நடராஜர் எங்க சார் சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு, குனிந்த உருவமும் ஒவ்வை செவ்வாயில் புகழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெள்ளியும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். சிரிச்ச உடனே குழந்தை சிரிக்குது. அச்சருக்கு ஆச்சரியம். 6 மாச குழந்தை நடராஜாவை பார்த்து சிரிக்குது. அம்மா, இது ஞான குழந்தை. 6 மாதத்தில் விளையும் பயிர் முளையில் தெரிந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து விட்டார், அம்மாவும் இறந்து விட்டார். அதுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி. சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில அவர் அண்ணா, பெரிய அண்ணா, அவர் இந்த தம்பியை வளர்க்கிறார். இவருக்கு 9 வயசு. சென்னைக்கு வந்தாச்சு 1832. சென்னையில மண்ணடின்னு ஒரு பகுதி, அதை ஒட்டி ஒரு கோயில், முருகன் கோயில். இவரது உயரத்துக்கு முருகன், வள்ளி தெய்வானை ரொம்ப அழகா. அந்த கோயிலுக்கு கந்தகோட்டம் உண்டு. குமரகோட்டம் காஞ்சிபுரம், கந்தகோட்டம் சென்னை. நான் மச்சே பஸ் காலேஜில் எம்காம் படிச்சேன் 2 வருஷம். லயோலா காலேஜில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 3 வருஷத்திலையும் கார்த்திகை அன்னைக்கு எதுவும் சாப்பிடுறதில்லை. கந்தகோட்டத்தில் போய் உட்காரு, நல்ல சுகமா இருக்கும். ராத்திரிக்கு வந்து இட்லி சாப்பிடுறேன். அப்படியே ரொம்ப நாள், 3 வருஷம். கந்தகோட்டத்து முருகன் அவளது அழகு கொடிக்குது இன்னைக்கு. அந்த காலத்துல கந்தகோட்டத்துக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. இந்த 9 வயசுக்குள்ள ராமலிங்கம் கந்தகோட்டத்துக்கு போற மனமடன் பாட்டு எழுதுதான் முருகன். அம்மா பாடுறாங்களே, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட ஆர்வம் பழகிட்டு இருக்கோம். அழுத மாட்டியா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே இருக்கும். ஒரு ஆள் கதவை தட்டுவார். ஐயோ, இந்த ஆள் வந்துட்டானா போச்சு, போட மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு பேசுவான். இந்த சீரியல் இன்னையோட முடிய போகுது, நீ பார்க்க முடியாது. இவனோட பெரிய தொல்லை. இந்த நேரம் பார்த்து வர்றாங்க. ஒரு காலையில வரக்கூடாது நினைச்சிட்டு கதவை திறப்போம். அந்த ஆள் வருவார். ஆளா
உங்களை இப்பதான் நினைச்சான். கடவுளே வந்தா நம்ம நினைச்சது மட்டும் தெரிஞ்சது உதைக்காம விட வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறது அடுத்தவனுக்கு தெரியாம வச்சுட்ட. தெரிஞ்சது ரொம்ப பேர் உதவாங்க. மனசுல வச்சுக்க. எத்தனை பேர் மேல ஆத்தரம் நம்ம வாட்டுக்கு இருக்கலாம். அதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெருங்கனதுகள் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் விதியாதிருக்க வேண்டும். மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை விதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில், சென்னைக்கு அடைமொழி என்ன? தர்மமிகு சென்னை. பாருங்க எப்படி வார்த்தை. இந்த மெட்ராஸ் கொடுத்து வச்சிருக்கு. நம்மால மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடிட்டாங்க. அப்ப தர்மமிகு சென்னையா? தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் பல தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பரும் திறனோங்கு செல்வம் ஓங்க ஓங்க ஓங்கன்னு வச்சு பாடிட்டார். அதுக்கப்புறம் அந்த கோயில் அற்புதமா இருக்குது. எல்லாத்திலையும் வசதியோட இருக்கு. நிறைய பேர் வந்து கும்பிடுறாங்க. 9 வயசு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு. இவர் கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இந்த 9 சொல்றாரு. பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. பார்க்கிறார். இது என்னடா படிப்பு? நமக்கு வேண்டாம். இந்த எண்கடின வேண்டாம், வேண்டாம், எண் எழுத்து வேண்டாம். நமக்கு என்னதுக்கு? இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பு. கேட்டார். சந்தை படிப்பு சம்பாதிக்கிறதுக்கு தானே படிக்கிறோம். வேண்டாம் போ, வீட்டுக்கு வந்து. ஒரு வாத்தியார் காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி பிள்ளை. அவர்கிட்ட கொண்டே ஒரு அண்ணன் சேர்த்து விட்டார். இந்த பையனுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. அவர் 10 நாள் சொல்லிக் கொடுத்தாரு. கூப்பிட்டாரு, கூட்டிட்டு போய் ஏன் எனக்கு மேல இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் வாத்தியாரா இருக்கணும், நான் மாணவனா இருக்கணும். இவன் சாமுசித்தன். என்ன அது? என்னப்பா சாமுசித்தன்னா? போன பிறவியிலே படித்த படிப்பை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறான். இவன் படிப்புக்கு முன்னால் நம்முடைய படிப்பு இருக்க முடியாது. இவன் சாமுசித்தன். அவங்க அண்ணனுக்கு ஒன்றும் புரியல. இவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாம சொல்ற. வீட்டுக்கு வந்து ரொம்ப கோபம். நீ படிக்கவும் மாட்டேங்கிற, அம்மா அப்பா இல்லை, எப்படிதான் குழப்ப. இவரு கம்மனும் கண்டிருக்காரு. கோபம் வந்துருச்சு. வீட்டை விட்டு போறாங்க. யார? மனைவி. இவங்க அண்ணி கண்ணீர். கூட பிறந்த அண்ணன் விரட்டுறாரு. எங்கேயோ பிறந்த அண்ணி கண்ணீர். ஐயோ பாவம், அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அதை விரட்டுறீங்க. இந்த பையனை வெளியில போச்சு. விரட்டியாச்சு. சாமியை விரட்டியாச்சு. பாவம் ராமலிங்க வரலாறு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட்டின அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வளரவில்லை. ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுறாங்க. அவருக்கு சாப்பிட வழியில்லை. வெளியில எங்க யோசிக்கிறார். அண்ணி பார்த்தா ராமலிங்கம், ராத்திரிக்கு வீட்டுல பின்கதவு கிட்ட சாதம் வைக்கிறேன், அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டு. எப்படி பாருங்க இந்த தாய் உள்ளம். சரி அண்ணி, ராத்திரி 9 மணிக்கு வருவார். ஏதோ சாதம் கஞ்சி கீரை சாப்பிட்டுட்டு போயிடுவார். திருவொற்றியூர். திருவொற்றியூர் பத்தி தெரியுமா? மண்ணெல்லாம் சிவலிங்கம். பட்டணத்தார் சமாதி திருவொற்றியூர். பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் சமாதி திருவொற்றியூர். இன்னைக்கும் பட்டணத்து சித்தர் சிவலிங்கமான இடம் திருவொற்றியூர். அந்த சிவலிங்கம் வச்ச சிவலிங்கம் இல்லை. பட்டணத்தார் உள்ள உட்கார்ந்தாரு. மறுநாள் காலையில சிவலிங்கமா மாறி போயிட்டார். பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வழிமுற பாடிடும் பாமாலையோடு திருவத்தி ஊர்மேவி வாழ்வுவர நாயகா சிறுவரை முழங்கியருளே சிறியனே ஆணவர் இருட்பறவை ஓடவே சிறுவரை முழங்கியருளே. அந்த இடம் திருவொற்றியூர். வடிவுடை அம்மைன்னு அம்பாளுக்கு பேர். வடிவுடை அம்மைய கும்பிட்டாரு. ராத்திரி லேட்டா போயிடுச்சு.
வடிவுடை மாணிக்க மாலை வர்ற லேட்டா போச்சு. 10 மணிக்கு மேல ஆச்சு. வீட்டுக்கு வந்தாரு. சாப்பாட்டை காணும். அண்ணி வேற இடத்துல வச்சிருந்திருக்கான். இவரு வழக்கமா வச்ச இடத்த பார்த்தார், காணும். சரி பரவாயில்ல. எப்படி தெரியுமா படுப்பாரு? இடது பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேல வச்சு படுப்பார். நான் முக்கியமான செய்தி சொல்றேன். தூங்குற பொழுது எப்பவும் இடது கை பக்கத்தை கீழே வச்சு வலது கை பக்கத்தை மேல வச்சுதான் தூங்கணும் அப்படிங்கிறது ராமலிங்க சுவாமிகளுடைய நித்திய ஒழுக்கம். ஏன் தெரியுமா? இடது கை பக்கத்தை கீழே வச்சா வலது மூக்கல மூச்சு ஓட தொடங்கும். பண்ணி பாருங்க. வலது மூக்கல மூச்சு ஓடுனா உடம்பு சூடா இருக்கும். வலது மூக்கு மூச்சுக்கு பேரு தெரியுமா? சூரிய கலை. இடது மூக்கல மூச்சு ஓடுனா சந்திர கலை. சில பேருக்கு இங்க ஓடும், நல்ல உடம்பு ஹீட்டா இருக்கும், எந்த வியாதி கிருமியும் வராது. வந்தால் விழுந்து நெருப்பதை எரிச்சு. சூரிய கலை ஓடுற பொழுது எந்த வியாதி கிருமியும் நம்மளை பாதிக்காது. எந்த டாக்டர் நம்மகிட்ட வர வேண்டிய அவசியம் இருக்காது. சந்திரகலையே ஓடிட்டு இருந்தா வியாதி கிருமி வந்து நம்மள்கிட்ட இருந்து நம்ம வீட்டை நம்ம விட்டு டாக்டர் 3 வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் போகும். இதுக்காக ராமலிங்க சாமி என்ன சொல்றாரு? இடது கை பக்கத்தை கீழே வச்சு படு, வலது மூக்கல மூச்சு ஓடணும். ஆணும் பெண்ணும் சேர்ற பொழுது ஆணுக்கு வலது மூக்கல மூச்சு ஓடுனா பிறக்கிறது ஆண் குழந்தையம். ஆணுக்கு இடது மூக்கல மூச்சு ஓடுனா பிறக்கிறது பெண் குழந்தையம். மனம் மாறுற போது உற்பத்தி ஆனால் அதியா. எல்லாம் திருமூலர் திருமந்திரம். குழவியும் ஆனாம் வளர்த்ததுவாகில், குழவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குழவி அதியாம் கொண்டகால் ஒக்கில், குழவி இரண்டாம் அவானம் எதிர்க்கிறே. இந்த மூச்சுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. மூச்சு ஜோசியம்னே ஒன்று உண்டு தெரியுமா? எனக்கு வேண்டிய ஒருத்தர், ரொம்ப வேண்டியவன், அப்படி உட்கார்ந்து இருப்பார். ஒருத்தர் அங்க இருந்து வருவான். ஐயா, எங்க வீட்டுல சங்கிலி தொலைஞ்சு போச்சு, 4 நாளா தேடுறோம், கிடைக்கல அப்படின்பாரு. இந்த மூச்சு சங்கிலி தானே, கிடைக்காது போகும். வலது மூக்கல மூச்சு ஓடுனா கிடைக்கும். இடது மூக்கல மூச்சு ஓடுற போது அவர் கேட்டாருன்னா கிடைக்காது. மனம் ஆடுற போது கேட்டாருன்னா லேட்டா கிடைக்கும். என்னென்னமோ இருக்குதுங்க. சில சமயம் மூச்சு திணற உங்களுக்கு, அப்ப ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். போய் எங்கேயாவது ஓரத்துல படுத்துறது. இதுக்கு பேரு மூச்சு ஜோசியம்னு பேரு. இது தனியா இருக்குதுங்க. திருமூலர் திருமந்திரத்தில் இதை சொல்ற மூச்சு ஜோசியம். இப்ப புரியுதா? இடது பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேல வச்சு வள்ளல் பெருமான் அந்த வீட்டுல வெளியில படுத்துட்ட. ராத்திரி சாப்பாடு ஒரு மணி நேரம் ஆச்சு. யாரோ தட்டுறாங்க, ராமலிங்கம் முடிக்கிறார். என்னப்பா சாப்பிடாம படுத்துது? அண்ணியா, என்னப்பா சாப்பிடாம படுத்துது? இந்த அண்ணி சாப்பாட்டை காணும், இந்த கொண்டாந்து சாப்பிடு. வடை, பாயாசம், சாதம், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு எல்லாம். என்ன அண்ணி இன்னைக்கு விசேஷம் தான் சாப்பிடு. எல்லாம் நல்லா சாப்பிட்ட. கீரையே விரும்பேன், பருப்பொடு கலந்த கீரையே விரும்பினேன், வெறும் தண்ணீரையே விரும்பேன், தெங்கிடங்காயின் நீரையே விரும்பினேன். கீரை எனக்கு பிடிக்காது, பருப்போட கலந்தா பிடிக்கும். வெறும் தண்ணி எனக்கு பிடிக்காது, இளநீ தண்ணியாக இருந்தா பிடிக்கும். இப்படி எல்லாம் நான் ஒரு காலத்துல இருந்து ஆரையே எனக்கு நிகர புகழ்வேன். ஐயகோ அடியனே பேரையே உரைக்கில் தவமெல்லாம் ஓட்டம் பிடிக்குமே, என் செய்வேன் என்றாய். என் பேரை சொன்னாலே தவம் ஓடி போயிடும், நான் என்ன செய்வேன்? பொறுப்பாக இப்ப சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன். கையில நெய்வாசம் அடிக்குது. திருப்பதியில போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா 3 நாளைக்கு கை நெய்வாசம் அடிக்கும். அங்க வேலை பார்க்கிற ஆளுகளை பாருங்க, சும்மா உருட்டி விட்டா 1 வருஷத்துக்கு விட்டுவாங்க. கொழுன்னு இருக்கு ஆளு. போய் பாருங்க, அந்த நெய் சாப்பிட்டா அப்படித்தான் இருக்க. அது மாதிரி கை வாசம். அண்ணி உள்ள போயிட்டா, ராமலிங்கம் படுத்துட்ட, தூங்கிட்ட. குடிகாரன் 5 மணி திரும்பி வந்து அண்ணி எழுப்புறான். ராமலிங்கம்
என்ன ராத்திரி சாப்பிடாம படுத்துட்டேன். என்ன நீ இந்த மாதிரி உனக்கு அந்த பக்கம் வச்ச சாப்பாடு சாதமும் மோரும் சாதமும் ஒரு கறி அங்க இருக்கு. நீ என்ன சொல்றீங்க? ராத்திரி நான் படுத்து தூங்கிட்டேன், இப்பதான் முடிச்சேன். ராத்திரி யாரும் சோறு போட்டா வடையாவது பாயசமாவது நம்ம இங்க அங்கெல்லாம் அதெல்லாம் பண்றது. நீ கை நெய்வாச அணிக்குது. யாரு போட்டா? நீ என்னமோ தூக்கத்தில் உடனே புரியுதா? சாமி எழுதுறாரு, அன்றொரு கால் நம் பசி கண்டு அந்தோ தெரியாது நன்று இரவில் சோரடித்த நன்றாய்கான். பணிவுடைய பையன் நினைச்சு பார்த்தாரு, அம்மா நீ வந்து சோறு போட்டே, எங்க அண்ணி சோறு போட மறந்த பொழுது நீ சோறு போட்டே. அவதானே சோறு போடுவா. அந்த ஒரு கால் நம்பசி கண்டு அந்தோ தெரியாது நன்று இரவில் சோரடித்த நற்றாய்கான். கண்ணீர் விட்டு அழுதான். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்பாவுக்கு திதி, அண்ணன் திதி கொடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிடுறார். அண்ணி பரிமாறலாம். அந்த காலத்துல மனைவி தான் கணவனுக்கு பரிமாறுறது. புரியுதா? இவர் ரொம்ப சாப்பிட்டா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். சமயக்காரன் பரிமாறினா நம்ம ரொம்ப சாப்பிட்டா அவனுக்கு எரிச்சலத்தை அடிக்கணும். அந்த காலம் பரிமாறலாம். சாப்பிடுறாரா, ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துருச்சு. இலையில நிமிர்ந்து பார்க்கிறார். அண்ணி கண்ணக இருந்து கண்ணீர். கேட்டாங்க, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு திதி, ராமலிங்கம் எங்கே இருக்கானா? இவர் தம்பி இந்த ஆளு கண்டுகளை. அவ சொல்றா, ராமலிங்கம் எங்கே இருக்கானா? கண்ணீர் வந்துருச்சு. இவருக்கு எப்படி இருக்கணும்? சரி, அவனை வீட்டுக்கு வர சொல்ற. ஒத்துக்கிட்டார். நீங்க அவனுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும். என்ன, மாடியில ஒரு அறை கொடுங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். அவன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக சொல்லாதீங்க. சரி போ, முடிஞ்சு வச்சு ராமலிங்கத்தை கூப்பிட்டு மேல ஒரு ரூம் கொடுத்தாச்சு. வீராசாமி பிள்ளை தெரு 7 கிணறு, சென்னை நம்பர் 38. அந்த வீடுங்க 38 எல்லாம் ஊர் நடிகர் எழுதுறார். 38 வீராசாமி பிள்ளை தெரு 7 கிணறு, சென்னை. மேல ஒரு ரூம் கொடுத்தாச்சு. வள்ளல் பெருமான் ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு டேபிள், ஒரு கண்ணாடி. கண்ணாடி ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணாடி. கண்ணாடியில உட்கார்ந்து குடி பார்க்கிற என்ன தெரியும்? நம்ம கண்ணாடியில என்ன தெரியும்? நம்ம தானே தெரியும். கண்ணாடியில நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக கண்ணாடி என்ன அழகாக காட்டுறேன். புரியுதா? சில பேர் போட்டோ எடுத்தவொன்னு நல்லாவே இருப்பேன், ஏன் இவன் நல்லா இல்லை. புரியுதா? சைக்காலஜிக்கல். கண்ணாடிக்கு முன்னால உட்கார்ந்தா முருகன் தெரிகிறான், திருத்தணி முருகன் தெரிகிறான். கார் கொண்ட தெய்வ வதனங்களால் தெரியுது. தார் கொண்ட திருமேனி தெரியுது. சீர் கொண்ட வன்மை தணிகாசலம், கார் கொண்ட வன்மை தணிகாசலம் என் கண்ணுற்றதே. தணிகாசலம் திருத்தணி தெரியுது, முருகன் தெரிகிறான். அது எப்படி சார் தெரியும்? அது எப்படி தெரியும்? இப்ப நான் இருக்கேன், நான் கண்ணாடியில பார்த்தா இந்த வெள்ளை சட்டை தெரியும். சட்டையை கலக்கிட்டா பனியன் தெரியும். பனியனை கலக்கிட்டா உடம்பு தெரியும். அதை கலக்க முடியாதோ? அவர் அதையும் கலக்கிட்டார். உள்ளே இருக்கிற முருகன் தெரியும். இங்கே யார் இருக்கா? முருகன் தானே இருக்கா. ஆரம்ப வழிபாடு முருகன். அவரது படிநிலை பாருங்க. முதல்ல முருகன், எல்லாம் முருகன் தான். தமிழ் கடவுள் முருகன். தமிழ்ல ஈடுபாடு. ஒரு முறை எழுதுறாரு, திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம். என்னை தமிழனாக படைத்ததற்கும், என்னை தமிழ் அறிவு உள்ளவனாக செய்ததற்கும், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருப்புகள் இதையெல்லாம் படிக்கக்கூடிய தமிழ் அறிவை எனக்கு கொடுத்ததற்கும் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். நீ தமிழனா பிறக்கணும்னா தவம் பண்ணி இருக்கணும். ராமலிங்க சாமி எழுதுகிறார். எதிர்த்தாப்பலை யாரு தெரிகிறா? முருகன் பெருமான். 9 வயசு. கொஞ்ச நாள் ஆச்சு. அண்ணா வந்து பக்கத்துல சபாபதி பிள்ளை வீட்டுல சொற்பொழிவு பண்ணுவார்.
அவர் ஒரு வாத்தியார். சோமு செட்டியார்னு ஒருத்தர், அவருக்கு சொற்படி. அந்த காலம் எப்படி தெரியுமா, ராத்திரி எல்லாரும் 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிடுவாங்க. இந்த விளக்கெல்லாம் கிடையாதுங்க, சிம்னி விளக்கு, அதை வச்சு எப்படி இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறது. இந்த 6:30 மணி 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருவாங்க. ஒண்ணு சொல்றேன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டினி போட்டா உடம்புக்கு வியாதியே வராது. ராத்திரி 1:30 மணிக்கு 2:30 மணிக்கும் கண்ட இடத்துல உட்கார்ந்து கண்டதை சாப்பிட்டா டாக்டருக்கு சான்ஸ். ஆமா, நம்ம கண்டதை சாப்பிடுறோம், கண்ட நேரத்துல சாப்பிடுறோம், அப்புறம் எனக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா கெடாம என்ன செய்ய, நேரப்படி சாப்பிடணும், நேரப்படி ஓய்வு எடுத்துக் கொள்ளணும். இவரு சோமு செட்டியார் வீட்டுல சொற்படி. அந்த கால பழக்கம் என்ன, 7 மணிக்கு சாப்பிடுவாங்க, எங்கேயாவது உட்கார்ந்து யாராவது பேசுவாங்க, 7 to 9 பேச்சு கேட்பாங்க. 9 மணிக்கு அந்த நினைப்போட போய் படுப்பாங்க, சுகமா தூங்குவாங்க. சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு பழக்கம். சோமு செட்டியார்னு ஒருத்தர், அவர் வீட்டுல இவங்க அண்ணன் சபாபதி பிள்ளை போய் பேசுவார், சொற்பொழி எல்லாம் கேட்பாங்க. இந்த டிவி எல்லாம் கிடையாது. டிவியா? இது கிடையாது. முதல்ல இந்த கையில ஒண்ணு இருக்கு பாருங்க, மாட்டு கழுத்துல விழுந்து மனுஷன் கழுத்துல செல்லு ஒண்ணு இருக்கு, பொல்லாது. அதனால நன்மையும் அதிகம், தீமையும் அதிகம். இந்த செல்லு மட்டும் அந்த காலத்துல இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்க. சீதை என்ன சொல்லியிருப்பா, ராமட்ட காட்டுக்கு போற போது, அண்ணன் நோக்கியா, அவளுக்கு நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா, பத்திரமா வச்சுக்கிடுங்க, அப்பப்ப சார்ஜ் பண்ணிக்கிடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க காட்டுக்கு போங்க, அப்பப்ப பேசிக்குவான். குட் பை என்று சீதை போயிருப்பான். ராமனை செத்திருக்க மாட்டேன். இது இல்லாத குற்றம், ராமனை இறந்து கொண்டேன். இன்னைக்கு நமக்கு உயிரே இதுல தானே இருக்கு. பொண்டாட்டியை காணாட்டி கூட தேட மாட்டேங்கிறேன். செத்து தொலைஞ்சு போனா உசிரே போயிருக்கு. அது இத்தனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஐயோ சொல்லக்கூடாதவா இருக்கு. என்ன பண்றது? ஒரு பக்கம் அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. பேச்சு கேட்பாங்க, போய் தூங்கிடுவாங்க. சோமு செட்டியார் பேசணும், மன்னிக்கணும், சோமு செட்டியார் வீட்டுல நம்ம சபாபதி பிள்ளை பேசணும். உடம்பு சரியில்லை, காட்சி பேச முடியல. தம்பி ராமலிங்கத்தை கூப்பிடுறார். சோமு செட்டியார் வீட்டுல போய் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து, தம்பி இன்னொன்னு பண்றியா? என்ன? பாவம், எல்லாரும் வந்திருப்பாங்க, அவங்க ஏமாந்து போகக்கூடாது. பெரிய புராணத்துல இருந்து ஒரு 10 பாட்டை நீ சும்மா படிச்சுட்டு வா, அவங்க கேட்டுட்டு போவாங்க. சரி, பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டார். சோமு செட்டியார் வீட்டுக்கு போயாச்சு. எல்லாம் சரி பண்ணா வராது, என்ன செய்ய போகுது? பள்ளிக்கூடத்துக்குள்ள மேற்கிட்டாரு, கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. சாமி எடுத்தார். பெரிய புராணம் திருஞான சம்பந்தர் வரலாறு. வேதனை தடைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புதிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வடமயர் புகதி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அதுக்கு அர்த்தம் சொல்லி விளக்க சொல்லி ஒவ்வொரு பாட்டா சொன்னா எல்லாம் அப்படியே பார்த்துட்டாங்க. நேரம் போறது தெரிகிறேன். 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 9:30 மணிக்கு முடிக்கிறார். எல்லாம் கும்பிடுறாங்க. சின்ன பிள்ளை, வயசு என்ன, ஒரு 18 வயசுக்குள்ளதான் இருக்கும். சோமு செட்டியார் ஒரு கவர்ல வச்சு பணத்தை கொடுத்தார். வாங்கிட்டார். 10 அடி நடந்தார். தலையை சுற்றி தூக்கி எடுத்துட்டார். எதை? கவலை. அதான் சித்தனை. பணத்தை பத்தி கவலைப்படாதவங்க தூக்கி எடுத்துட்டார். வந்துட்டார். மறுநாள் காலையில சோமு செட்டியார் அண்ணனை பார்க்க வந்துட்டார், சபாபதி பிள்ளைய. இவருக்கு பயந்து போச்சு. எனக்கு என் தம்பி என்ன பண்ணி தொலைச்சானோ, இவர் வந்துட்டாரே, காலையில என்ன தப்பு சொல்லுவாரோ தெரியல. வந்தார். சாமி, என்ன நாளையில இருந்து நீங்க பிரசங்கத்துக்கு வர வேண்டாம். என்ன? தம்பியா போதும். ஏன்? உங்களோட நல்லா சொல்றாரு. நீங்க உதட்டில சொல்லுவீங்க, அவர் உள்ளத்திலே சொல்றாரு. நீங்கள்லாம் என் கூட வரணும்னா நான் இந்த பேச்சுல உள்ளத்தினால ஈடுபடணும். நான் உதட்டில பேசிட்டு இருந்தா எல்லாரும் சுகமா தூங்கிடுவீங்க.
அவர் தானே மனசு படம். சாமி தம்பியா மனைவியை கூப்பிட்டார். பாத்தியா என் குழப்ப கெடுத்துட்டான். சாமி இன்னும் ஒண்ணு சொல்லுங்க, சன்மானம் கொடுத்தா உங்க தம்பி தலையை சுத்தி இருக்கிறார். சன்மானத்தை நீங்க வாங்கிக்கிறது, தம்பியை பேச சொல்லுங்க. அண்ணி சொல்றா, நான் அப்பவே சொன்னேன் இவன் கடவுள் மாதிரி சித்தன். எல்லாரும் காலில் விழுந்தா ராமலிங்க சாமி ஓடி போயிட்டார். விடக்கூடாது, அண்ணனும் அண்ணியும் விடக்கூடாது. அதுக்கப்புறம்தான் கல்யாணம் பண்ணதெல்லாம். தமக்கை உண்ணாமலையம்மாள் மகள் தனம்மாள் கல்யாணம் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு திருவாசகம் படிச்சு தொட்டனன் அந்தி கலப்பிலே. அவ கையை தொட்டதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு கேட்பீங்களா இல்லையா? ஏன் சார் இப்படி இருக்கிற மனுஷன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்? தப்பு தானே. அவர் எழுதுறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்யாணம் பண்ணிக்க போனார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துல 2 பொண்ணை பார்த்து அதுக்காகத்தான் இங்க வந்து பிறந்தார். அந்த 2 பொண்ணு இருக்கிற போது அது 2ஐயும் விட்டு 3வது பொண்ணை இங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிவபெருமான் அங்க இருந்து வயசான கிழவரா வந்துட்டார். இந்த சுந்தரனுக்கு கல்யாணமா கூடாது. ஏன் கூடாது? இவன் எனக்கு அடிமையா? ஒரு பிராமணருக்கு இன்னொரு பிராமணர் அடிமையாகலாம். இவங்க சிவாச்சாரியார்கள் 30 திருமேனி தீட்டுவார். சிவபெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள். அடிமை எல்லாம் கிடையாது. ஏய், உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்குன்னா என்னோட ஆச்சரியமா இருக்கு. தாத்தா ஓலை எழுதி கொடுத்தாங்க. எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. எங்க எடுத்தாங்க. இந்த சுந்தரமூர்த்தி பாஞ்சதை கிழிச்சுட்டார். இவன் கிழிச்சுட்டான். அப்பவே தெரியுது இவனுக்கு அந்த ஓலையில அடிமைன்னு எழுதி இருக்கு. அந்த ஆளு அதை வச்சே பேச ஆரம்பிச்சுட்டார். ஓலையில அடிமைன்னு எழுதலைன்னா இவன் கிழிக்க மாட்டான். எப்ப இவன் கிழிச்சானோ அப்பவே ஓலையில இவன் அடிமைன்னு எழுதி இருக்குன்னு அர்த்தம். ஐயா, இப்படி வல்வழக்கு பண்றீங்க. நீங்க எந்த ஊரு? திருவண்ணநல்லூர் பக்கத்துல அங்க ஒரு கோர்ட் இருக்கு. வாங்க, திருவண்ணநல்லூர் கோயிலுக்குள்ள கோர்ட். அந்த காலத்துல கோயிலுக்குள்ள கோர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கோயில் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அநியாயத்தை பார்த்தீங்களா? அப்போ கோயிலுக்குள்ள கோர்ட், அரம்பூர் அவயம் போய் வணக்க சொல்ல அவங்க கேட்க, ஏயா அதுக்கு என்ன மாதிரி சாட்சி உண்டா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிம தகலாதங்கள் காட்சியில் 3 1 காட்டுக. பழக்கம் உண்டா? அடிமை பழக்கம் இல்லை. அதுக்கு என்னமாவது சாட்சி உண்டா? ரெக்கார்டு இருக்கு. என்ன? இந்த தாத்தா எழுதி கொடுத்த ஓலை காட்டு. இவன் கிழிக்க மாட்டான்னு சொன்னா காட்டுறேன். இந்த பையன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. கிழிக்க மாட்டான். நாங்க எல்லாம் நிக்கிறோம். சரட்டு இவன் பாக்குறான். அப்பவே ஓலையை கிழிச்சுட்டோமே. திரும்பினார். அது செராக்ஸ் காப்பி. நான் முதல்ல செராக்ஸ் காப்பி எடுத்தது சிவபெருமான். அவன் செராக்ஸுக்கு என்ன தமிழ்? படி ஓலை. மூல ஓலை, படி ஓலை. சேர்க்கிறார் எழுதுறார். அது படி ஓலை, இது மூல ஓலை. அவருக்காக ஓலை எழுத தெரியாது. இந்த ஓலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? திருவண்ணநல்லூர் பித்தனுக்கு எழுதியிருக்கு. சிவபெருமானுக்கு என்ன பேரு? திருவண்ணநல்லூர் பித்தனா. ஏன் இந்த சுந்தரமூர்த்தி இப்பதான் ஏன் உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டார். நீங்க என்ன பைத்தியம் இல்ல, அதான் என் பேரு. கடவுளுக்கு பேரு கிடையாது. நீங்க எந்த பேரு வைக்கிறீங்களோ அதுதான் அவருக்கு பேரு. நீங்க கடவுள ராமன்னா ராமனா வருவாரு, கண்ணன்னா கண்ணனா வருவாரு. இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி, மார்கழி மாசம், மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர்னு நினைச்சா ஆஞ்சநேயரா வருவாரு. இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைட்டு போயிடுவாரு. அவ்வளவுதானே.
அது மாதிரி கடவுள் நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி வருவார். என்ன பெயர் எழுதுறாரு? திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு நாங்கள் வழிவழி அடிமை, இதற்கு இங்கு இவை என் எழுத்து. நான் தன்னடப்போடு எழுதி கொடுத்தேன். நம்ம ரெக்கார்டுல எல்லாம் வாங்கி பார்க்கிறாங்க. எப்பா கீழே உங்க தாத்தா கையெழுத்து போட்டிருக்காரு, இந்த கையெழுத்து உங்க தாத்தா கையெழுத்து தானா? கிழவனார் சொல்றாரு, இவன் தாத்தாவை ஏன் பார்த்ததில்லை, கையெழுத்து எப்படி பார்த்திருப்பான்? நம்ம எப்படி செக் பண்றது? உள்ள சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பழைய பத்திரம் இருக்கும், இவங்க தாத்தா கையெழுத்து போட்டது இருக்கும், அதையும் இந்த கையெழுத்தையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். உடனே ஒரு ஆள் போனா சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் பதிவு அலுவலகம் போனா 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்தியாவில் அங்க போனா பணம் கொடுத்து மேல கொஞ்சம் கொடுத்து கீழே ரொம்ப கொடுத்து 15 நாளைக்கு அப்புறம் பத்திரம் கைக்கு வரும். பார்த்தா நம்ம பத்திரமா இருக்காது, அடுத்த வீட்டுக்கார பத்திரமா நடக்குது. இன்னைக்கு 10 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துட்டான். 8ஆம் நூற்றாண்டு அதான் அந்த காலம். வாங்கி பார்த்தா கையெழுத்து பொருத்தமா இருக்கு. நீ இந்த கிழவனாருக்கு அடிமை, கண்ணீர் வருமா வராது? கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைன்னா சந்தோஷமா இருக்கும். யாரோ ஒரு கிழவனாருக்கு அடிமை. உங்க வீடு எங்கே கிழவனா? இந்த ஊர்ல பெரிய வீடு நம்ம வீடு. ஒரு விவரமான ஆளா இருக்க. பெரிய வீடு எங்கே வாங்க காட்டுறேன். அவருக்கு முன்னால போக, சுந்தரமூர்த்தி பின்னால போக, எல்லாரும் பின்னால வர கோயிலுக்குள்ள போனார். நிமிந்து பார்க்கிறாங்க. மேல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். போட்டு இந்த செருப்பு மட்டும் கீழே. இன்னைக்கு அந்த செருப்பை எடுத்து இந்த கோயில்ல கண்ணாடி கொட்டியில வச்சு வழிபாடு பண்றாங்க. அவர் செருப்பு எல்லாரும் எழுதி போட்டிருக்காங்க. மேல காட்சி கொடுக்கிறார். இவர் கண்ணீர் விட்டு அழுதார். பெருமானே நீயா வந்து நான் தெரியாம திட்டிட்டேன். நீ திட்டது நல்லா இருக்கு, என்னை பாடு. நான் எப்படி பாடுறது? எனக்கு ஒண்ணும் பாட தெரியாது. என்னத்தான் பைத்தியக்காரன்னு திட்டினீங்க, அப்படியே பாடு. ஐயோ தெரியாம திட்டிட்டேன், பரவாயில்ல, என்ன பைத்தியம்னே பாடு, பித்தான்னு பாடு. பித்தா சூடி பெருமானே அருளாளா. நிறுத்துங்க. ஏன் சிவபெருமான் தடுத்தார்? 2 பொண்ணு தயாரா இருக்கிற பொழுது இதை கல்யாணம் பண்ணனா பழைய கடனை கொடுக்க வந்து புது கடன் வாங்கினார்களாக. ராமலிங்க சாமி எழுதுறாரு, சுந்தரமூர்த்தி கல்யாணம் பண்ண போன பொழுது அதை தடுக்கிறதுக்கு சிவபெருமான் வந்தார். நானும் எங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா அப்போ அதை தடுக்கிறதுக்கு சிவபெருமான் வரமாட்டாரா? அவரை பார்க்கலாமே. அதுக்காகத்தான் சொன்னேன். சிவபெருமான் ஏமாற்றி விட்டார். அம்மா எங்க சொல்லி இருக்குன்னு கேட்கிறீங்களா? நான் பாட்டு எழுதி வச்சேன். முதல் மனத்தில் சுந்தரரை முன் வலுவில் கொண்டது போல் என் மனத்தில் நீ வந்திடாவிடும். என் கல்யாணத்துக்கு நீ வந்த, சுந்தரமூர்த்தி சுவாமி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீ வந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு வராவிட்டாலும் நின் கணத்தில் ஒன்றும் ஒரு கணம் வந்து உற்று அழைக்கில் செய்ததன்றி இன்று ஒரு மனம் செய்வேன். புரியலைங்க? நீ வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கல்யாணத்தை தடுக்க வந்த, அது மாதிரி என் கல்யாணத்தை தடுக்க நீ வராமல் உன்னுடைய கணங்கள் பூத கணங்கள்ல ஒண்ணு அனுப்பிச்சா கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். ஏன் அந்த கல்யாணத்திலேயாவது நீ வராட்டாலும் உன் பூதத்தை அனுப்பு. இப்படின்னாரு சிவபெருமான் ஏமாற்றிட்டார். சரி, திருவத்தியூருக்கு போயிட்டார். திருவத்தியூருக்கு தினம் நடந்து போவார். ஒரு குறிப்பிட்ட தெருவழியா போவார். நெல்லிக்காய் பண்டார சத்து. அங்கே ஒரு நிர்வாண சாமியார் உட்கார்ந்து இருக்கார். எந்த ஆடையும் கிடையாது. போறவனை பார்த்து குறைந்து போகுது, யானை போகுது, ஐயோ ஆந்த போகுது, நரி போகுது. ராமசாமி போறேன், கோவிந்தசாமி போறேன், இல்லை புரிய சொல்லிட்டு இருக்காரு சாமி. சத்தியம். எவனெல்லாம் நயவஞ்சகமா திரியிறானோ அவனை பார்த்து நரி போகுதுங்கிறாரு.
எவனெல்லாம் பழிவாங்க துடிக்கிறானோ அவனை பார்த்து யானை போகுதுங்கிறாரு. எவனெல்லாம் பகல்ல தூங்கி விட்டு ராத்திரிக்கு அடுத்தவனுக்கு உட வைக்கிறானோ அவனை எல்லாம் ஆந்தேங்கிறாரு. தெளிவா சொல்றாரு. மனுஷன் போறான்னு சொல்றேன். நிர்வாணமா உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, குரங்குக்கு நமக்கு என்ன? மனுஷன் வந்தா தனியா வேட்டியை கட்டணும். குரங்கு திரிஞ்சா நமக்கு என்ன? யானை திரிஞ்சா நமக்கு என்ன? இது மனுஷன் இல்லை, குரங்கு. ராமலிங்க சாமி பார்த்தார். இங்க இருந்து நடந்து வந்தார். ஐயோ, இந்த மனுஷன் வர்றான், வேகமா வேட்டியை கட்டினான். புரியுதா? இதோ உத்தமமான மனிதன் வருகிறான். சாமி போனாரா, இங்க இருக்காதே, ஜலத்தை விட்டு போகுது. எல்லாரும் போறபடி இப்படி இருக்கக்கூடாது. உடனே கூட்டார். சத்திய தர்மம் சாமி சாமி பண்ணினது ரொம்ப முக்கியமானது. 1825 இருந்து 1858 வரைக்கும் சென்னையில் இருந்தார். அப்பதான் சென்னையை பத்தி பாடலை பார்த்தலாம். திருவொற்றியூர் பாட்டு. கருங்குழின்னு ஒரு ஊர் வடலூருக்கு பக்கம். 1858 இருந்து 9 வருஷம் அங்கே இருந்தார். வடலூர்ல 1867 இருந்து 1870 வரைக்கும் இருந்தார். மேட்டுக்குப்பம் வடலூருக்கு பக்கம் சின்ன இடம், அங்கே 4 வருஷம். 1874 சாமி மறைகிறார். சன்மார்க்க சங்கம் 1865. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு சத்திய தருமச்சாலை 1867. அடுப்பை மூட்டினார். அன்னைக்கு மூட்டின அடுப்பு இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. சாப்பாடு நடந்துகிட்டே ஒரு 1 மணி நேரத்துல அங்கே அவ்வளவு சாப்பாடு. நான் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போய் கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அத்தனை பேர் சாப்பிட்டாங்க. சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பாவம், கையில காலில் அங்க இருக்காங்க எல்லாம். இங்க போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்து நகர்ந்து போறாங்க. வயசானவங்க எல்லாருக்கும் சோறு நடக்குது. ராமலிங்க சாமி புண்ணியத்துல வடலூர்ல அவ்வளவு பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு நடக்குது. 23/5/1867 மூட்டப்பட்ட அடுப்பு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. சத்திய ஞான சபை உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கினார். சத்திய ஞான சபைக்குள்ள யார் வேணாலும் போகலாம். ஆனால் உயிர் கொலையும் கொலை புசிப்பும் உடையவர் போகக்கூடாது. மாமிசம் சாப்பிடுறவன் போகக்கூடாது. எழுதி போட்டிருக்கு. உயிர் கொலையும் கொலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புறவினத்தார். நீ மாமிசம் சாப்பிட்டாலும் உயிர் கொலை பண்ணினாலும் நீ நமக்கு சொந்தக்காரன் இல்ல, போ. அப்படிப்பட்டவனுக்கு ஞானம் சொல்லாதே. பாவம், சோறு கேட்டால் கொடு, வேற ஒன்றும் பண்ணாதே. வள்ளலார் எழுதுகிறார். உயிர் கொலையும் கொலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறையினத்தார். அவருக்கு பயிர் புதுமோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பரிந்து பற்றை பண்புரையே நண்புதவே நயப்புது சன்மார்க்கம் அவர் அடையாளமும் இதுதான் நம்மானை என்று எனக்கு நவீன்ற அருள்கிறையே. போர்டு போட்டிருக்கு. ஈவே ராமசாமி நாயக்கர் வந்தார். இந்த போர்டை பார்த்தாரு. நான் மாமிசம் சாப்பிடுறவன், இதுக்குள்ள போகக்கூடாது. நீங்க போகலாம், நான் சட்டம் சட்டம் போக மாட்டேன். நான் சாப்பிடுறேன், அதனால இதுக்குள்ள போக மாட்டேன். அந்த அளவுக்கு உயிர் கொலை செய்யக்கூடாது என்று வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான். வழிபடு கடவுள் முருகன். குருநாதர் திருஞான சம்பந்தர் குறித்த நூல் திருவாசகம், யோகத்துக்கு திருமந்திரம். ஆரம்ப காலத்திலே முருக உபாசகர் கந்தகோட்டம், அப்புறம் சிவபக்தர் திருவொற்றியூர், அப்புறம் சில்லை நடராஜா, கடைசி அருட்பெருஞ்சோதி. ஆமா, இந்த அருட்பெருஞ்சோதியை எங்க எடுத்தாரு? தனிப்பெரும் கருணையை எங்க எடுத்தாரு? திருவாசகத்தில் எடுத்தார். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அரும்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆயிடுச்சு. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, பரங்கருணை தனிப்பெருங்கருணை ஆயிடுச்சு. அருட்பெருஞ்சோதி என்ற பெட்டியை திறக்க வேண்டுமானால் கருணை வெள்ளம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அன்பு செய்ய வேண்டும். உயிர் கொலை செய்யக்கூடாது
இந்த சாவியை போட்டுத்தான் ஆண்டவன் என்கின்ற அருட்பெரும் ஜோதியை திறக்க வேண்டும். சாமி எழுதுகிறார், புரட்சிக்காரர். நான் அதை வந்து சொல்லிட்டு முடிக்கிறேன். சாமி மாதிரி புரட்சிக்காரர் யாரும் கிடையாது. ஒண்ணு, அவர் சொன்னது கடவுள் ஒருவரே, பல வடிவங்கள் உண்டு. 2, சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம், சிறு தெய்வங்களை போய் கும்பிடாதே. அடுத்தது, உயிர் பதிவு செய்யாதே, புலால் உண்ணக்கூடாது, ஜாதி சமய வேற்றுமை கிடையாது. யாருக்கெல்லாம் பசியோ பசிச்சவனுக்கு சோறு கொடு, மற்றதெல்லாம் அப்புறம். அவன் யாரா இருந்தாலும் சரி. ஜீவானந்தன் சொல்லுவார், ஆத்திர நின்று அரகரானாலும் சோத்தில் இருக்கிறான் சுப்பிரமணியம். சோறு போடு, அத்தனை பேருக்கு சாப்பாடு போடு. பிள்ளை பிறந்தா காது குத்தாதே. சாமி எழுதுறார், கடவுள் 9 துவாரம் போட்டாங்க, இந்த துவாரம் போடாமல் விட்டுருந்தேன். வேண்டாம். முக்கியம், கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம். அவள் அடிமைன்னு நினைக்காதே, அவளுக்கு முட்டை அடிச்சு பாவம் பண்ணாதே. மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்து கொள்ளக் கூடாது. வள்ளலார் எழுதியிருக்க, 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்தீர்கள். மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்து கொள்ளக் கூடாது. பிணத்தை எரிக்க கூடாது, புதைக்க வேண்டும். திதி பண்றது, கருமாதி பண்றது அதெல்லாம் வேண்டாம். இறந்த அன்னைக்கு 10 பேருக்கு சாப்பாடு போடு, அவர்கள் சாப்பிட்டால் அது போதும். அதனாலதான் இவரை புரட்சி துறக்கினாங்க. இந்த கோயிலுக்கு போய் சடங்கெல்லாம் பண்ணாதே, கண்ணீர் விட்டு மனசார கொண்டு 108 பிரகாரம் வந்தேன். வரவுള്ളത് கடவுளை நினைச்சியா, இல்லை என் பொண்ணுக்கு வரங்கன்னு நினைச்சேன். அப்ப இது வெறும் வாக்கியம். கடவுளை நினை, மனசுல கும்பிடு. இந்த சடங்கு ஆச்சாரம் இதிலே மனசு ஓடி போயிருந்தே. இதை விட்டுட்டு கடவுள்கிட்ட மனசை செலுத்து. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. கடவுள் இவ்வளவுக்கு தித்திப்பார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எல்லாருக்கு நான் அன்பு செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். தனிப்பெரும் கருணை இருந்தால்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை பார்க்கலாம். ஒரு நூலாசிரியர், ஒரு உரையாசிரியர், ஒரு பதிப்பாசிரியர், ஒரு பத்திரிகை நடத்திய ஆசிரியர், ஒரு போதனை பண்ணின போதகாசிரியர், தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் இவர்கிட்ட வந்தார். வந்து ஒரு 10 பாட்டு எழுதினார், கொண்டாந்து காமிக்கிறார். வள்ளலார்ட்ட என்ன சங்க இலக்கியம் யாரோ அந்த காலத்தில் பாடி இருக்காங்க. பார்த்தார், சங்க இலக்கியமா இதுவா? இது யாரோ கத்துக்குட்டி பாடினதுப்போ அவருக்கு கொடுங்க, அவர் தான் பாடுறது. சில பேருக்கு அப்படி சொல்லுவோம். ஒண்ணுமில்லைன்றாரு சாமி. அவருக்கு அசந்தே போச்சு. இவர் காலில் விழுந்துட்டார். தொழுவூர் வேலாயுத முதலியார் இவருடைய அடிமையா இருந்தார், சீடராக இருந்தார். திருவருட்பா பதிப்பித்தார். ஞானாசிரியர், யாக்கியானகர்த்தா, சித்த மருத்துவர், சீர்திருத்தவாதி, அருட்கவிஞர், அருட்ஞானி. திருக்குறள் வகுப்பு நடத்தினார். முதியோர்களுக்கு தனி, இளையோர்களுக்கு தனி. மும்மொழி பாடசாலை வச்சார். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் 3 படியினார். இந்த மொழி வேண்டாம், தமிழர் படி, சமஸ்கிருதம் படி, ஆங்கிலம் படி, இந்த 3ஐயும் படிக்கணும். மும்மொழி திட்டம். அந்த காலம் கல்வெட்டுக்களை ஆராய்ச்சி பண்ணார். அவருக்கு தனி மார்க்கம் சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? கடவுள் என்னுடைய அப்பா, நான் பிள்ளை அப்படின்னு நினைக்கிறது சத்புத்திர மார்க்கம். கடவுள் தலைவன், நான் தொண்டன் அப்படி நினைக்கிறது தாச மார்க்கம். கடவுள் தோழன், நான் தோழன், அது சகமார்க்கம். கடவுள் காதலன், நான் காதலி, அதான் சன்மார்க்கம். மாணிக்க வாசக சாமி அப்படித்தான்.
மாணிக்கவாசகர் என்ற பெண் கடவுளை காதலித்து கடவுள் இவளை விட்டுவிட்டு தில்லைக்கு போன பொழுது அந்த துன்பத்தினாலே வந்த அழுகை தமிழ் தான் 658 திருவாசகம். அதனால அதுக்கு பேரு அழுகை தமிழ்னு பேர். ஒரு பெண்ணுடைய பிரிவு அப்படி கண்டி கடவுளே விட்டுட்டு போயிட்டியே. வள்ளலார் அதே மாதிரி பாடுவார். திருவருட்பா is the 19th century edition of திருவாசகம். திருவாசகத்தினுடைய 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. அதற்கு பெயர் தான் திருவருட்பா. அப்படியே பாடுறார். தனி மார்க்கம் சன்மார்க்கம், தனி சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், தனி கொடி சன்மார்க்க கொடி, தனி மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, தனி சபை சத்திய ஞான சபை. கடைசி காட்சி 1874 தைப்பூசம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு 1874 ஆண்டு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி, ஸ்ரீமுக வருஷம் தை மாசம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி. வடலூர்ல வேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளியை எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்திட்ட. சாமி, நாம் இப்பொழுது திருக்காப்பிட்டுக் கொள்ளப் போகிறோம். இந்த கதவை யாரும் திறக்க வேண்டாம். கட்டாயப்படுத்தி யாராவது திறப்பார்களே ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை காட்டிக் கொடுக்க மாட்டார். இதுவரை இந்த உடம்பில் இருந்தோம், இனி எல்லா உடம்புகளிலும் இருப்போம். கதவை திறந்தார். சின்ன அறை இன்னைக்கு இருக்கு. அறைக்குள்ள போனார். சாம்பிராணி வாசம். ஒரு பார்வை பார்த்தார். கதவை சாத்திட்டார். எல்லாம் வெளியில நின்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ராத்திரி கூட படிச்சாங்க, மறுநாள் படிச்சாங்க. யாரோ அங்க போய் சொல்லிட்டாங்க. மேல புகை வந்து சாமியை உள்ள போட்டு கொடுத்துட்டாங்க. கலெக்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. கலெக்டர் தாசில்தாரை கூட்டிட்டு வந்துட்டாரு. தாசில்தார் நம்ம ஆடு, கலெக்டர் வெள்ளக்காரன் வந்தாச்சு. கதவை கூட மாற்றம், சாமி திறக்கப்படாது. கலெக்டர் உத்தரவு உடைச்சாச்சு. உடைச்சு உள்ள பார்த்தா சாம்பிராணி வாசனை. ஆளதான் சாமி என்ன ஆனாரு? உடம்பை பிரிச்சு விட்டாரு. இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆனது. மண்ணு, தண்ணி, காத்து, நெருப்பு, ஆகாசம். 5 நம்ம செத்ததுக்கு அப்புறம் பிரிக்கிறாங்க. இருக்கிற போதே பிரிச்சுட்ட. பிரிக்க தெரிஞ்சவருக்கு சேர்க்கவும் தெரியும். இந்த உடம்பு அழியக்கூடாது, அப்படியே பிரிச்சுட்ட. எல்லாம் கூப்பிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தைப்பூசத்தன்றைக்கு எல்லோரும் சென்று வழிபாடு செய்கிறார்கள். வள்ளல் பெருமான் தன்னுடைய 200வது ஆண்டு இப்பொழுது எல்லோரும் கொண்டாடக்கூடிய சமயத்தில் உலகம் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு நிமிஷம். அந்த காலத்துல 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல மேலே இருந்து ஒரு ஜோதி வந்தது. மக்களை வாழ்விக்க 2 பகுதியா பிரிஞ்சு, ஒண்ணு வட இந்தியாவுக்கு போச்சு, ஒண்ணு தென்னிந்தியாவுக்கு வந்து. இந்த வட இந்தியாவுக்கு போச்சு பாருங்க ஜோதி, அது கமர்புகூருக்கு போயிட்டு. கமர்புகூர் சந்திரமணி தேவி வயிற்றுல போய் சேர்ந்துச்சு. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. கதாதரன் என்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 ராமகிருஷ்ணன் பிறந்தது 1836. அந்த ஜோதி. இன்னொரு ஜோதி தென்னிந்தியாவுக்கு வந்தது. மருதூருக்கு போயிட்டு சின்னம்மையார் வயிற்றில் 5வது பிள்ளையாக சேர்ந்தது. 1823. முதல்ல 23, அப்புறம் தான் 36. வள்ளலார் பிறந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராமகிருஷ்ணன். இங்க ராமலிங்கர்னு பேரு, அங்க ராமகிருஷ்ணன் பேரு. ஏன்?
தென்னாடு சிவனுக்குரியது, அதனால ராமலிங்கம். வடநாடு பெருமாளுக்குரியது ராமகிருஷ்ணர். என்ன வேடிக்கை, 2 பேரும் ஞானிகள், 2 பேரும் உயிர் பெற வேண்டாம் என்றார்கள், 2 பேரும் மிகச் சிறந்தவர்கள். ஆனால் ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்தார், ராமலிங்கருக்கு அப்படி ஒரு சீடர் கிடைக்கவில்லை. அதனாலே ராமகிருஷ்ண இயக்கம் வளர்ந்தது. உலகம் பூரா ராமகிருஷ்ண இயக்கம் பரவிட்டு ராமலிங்க இயக்கம் தமிழ்நாட்டுக்குள் நின்றது. கொஞ்சம் தப்பி மலேசியாவுக்கு வந்தது, சிங்கப்பூருக்கு வந்தது, அதுக்கப்புறம் வரவில்லை. காரணம், ராமலிங்க வள்ளலாருக்கு விவேகானந்தர் மாதிரி ஒரு மாணவன் கிடைக்கிறது. அதனாலதான் சாமி கடைசியா சொல்றார், கடை விரித்தேன் கட்டிட்டேன். விரிச்சே யாரும் பாதிக்கலை, கடையை மூடிட்டு வருத்தத்தோடு போனார். எத்தனை பார்த்துக்கிறீங்க? தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான், தெண்டனிட்டேன் என்று சொல்லடி கண்டவர் மயங்க தண்டனை விளங்கும் தில்லை தளத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. கீர்த்தனை விட்டு பாட்டு காசை பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு, பாட்டுக்கு ஆசைப்பட்டு பரவநாச்சியார் விட்டு வாசப்படியில போய் நின்றவர்க்கு, வீட்டுக்கு ஆசைப்படு ஓரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியார் உலகில் ஓட்டாண்டியார் குருவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. முருகன் யாரு? ஞான சம்பந்தருடைய மூலம். ஞான சம்பந்தன் யாரு? முருகனுடைய அம்சம். ராமலிங்க சாமி சொல்றார், புலவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி முருகன் துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடி இங்கடி சைவம் தடைகள் தடைத்தாண்டி ஞான சம்பந்தம் பேர் கொண்டடைத்தாண்டி. முருகனுக்கு தான் ஞான சம்பந்தம் பேரா. பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. ராமலிங்க சாமி அந்த காலத்துல 1008 பாட்டு, அதுக்கு சின்ன புத்தகம் கொடுத்தாங்க, உட்கார்ந்து படிச்சேன். ஒரு 100 பாட்டு பாடம் பண்ணேன். கண்டிப்பா திருவாசகம் படிச்சா எப்படி இருக்குமோ திருவருட்பா படிச்சா ஒரு பெரிய சித்தர், ஒரு பெரிய பக்தர், ஒரு பெரிய ஞானி, ஒரு சீர்திருத்தவாதி ராமலிங்க சுவாமி.